ஹாய். சண்டே இன்னைக்கு 10:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சமைக்க வந்தாச்சு. சண்டேனாலே எங்கள் வீட்டில் இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கிடையாது. ஒன்று டீ, இளநீ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு நான் இந்த சாதம் நைட்டு சாதம் தண்ணி குடிச்சிட்டு தான் வேலை செய்யணும். இப்போ செய்ய ஆரம்பித்தாதான் இந்த ஒரு 2-3 டிஷ்ஷு சேர்ந்தாப்புல செஞ்சோம்னா ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 1:30க்காவது முடியும். இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா சொதப்பிடும். ஏதாவது ஒன்று அவசரமாக செய்யும்போது ஏதாவது ஒன்று சொதப்பிடும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா நான் குயிக்காக சமைக்கிற பர்சன் எல்லாம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக தான் சமைப்பேன். இந்த பக்கம் மட்டன் கிரேவிக்கு, இந்த பக்கம் வந்து எறா தொக்குக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. சைடு அப்படியே ரசம் வச்சுட்டு, வெள்ளை சாதம் இருந்தாலும் எந்த கிரேவி செஞ்சாலும் ரசம் அது இருந்தால் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் லாஸ்ட்டாக மிளகுத்தூள், இதில் தேங்காய் பால், இந்த தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் ஊற்றி செய்யும்போது இந்த ப்ரான் கிரேவி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. லாஸ்ட்டாக இந்த ஃபைனல் டச்சாக மீன் வறுக்கிறது, வடை போடுறது, சாதம் வடிக்கிறது எல்லாம் அப்படி. இந்த ப்ரான் உரிக்கிறது மட்டும்தான் கஷ்டமே. அதை உரிச்சிட்டோம்னாலே ப்ரான் கிரேவி சூப்பராக வந்த மாதிரி தான். ஏன்னா நான் பண்ண மாட்டேன், எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அது பாவமாக இருக்கும். நிறையா வாங்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. பாயசம், வடை எல்லாமே. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.